எனது அன்பு சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் போரூர் வட்டார தேவர் பேரவை தலைவர் என்ற அடிப்படையிலே எனது முதற்க நன்றி கலந்த வணக்கத்தையும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் நாகத்தேவர் அவர்களுக்கு மாநாடு தேவர்கள் சார்பாக சாதனை அளிக்கின்றோம். குடும்பத்தோடு வருகை தந்திருக்கின்ற எனது அருமை சகோதர சகோதரிகளே, உறவு பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கத்தினை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவை பொதுவாக கடந்த 15 ஆண்டு காலமாயிற்று போரூர் வட்டார தேவர் பேரவை என்ற அமைப்பை இந்த பகுதியிலே முதலில் நிறுவி அதனுடைய தலைவராக நாம் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு கிட்டத்தட்ட அன்றைய தினம் ஒரு 20 நபர்கள் மட்டும்தான், போரூர் சுற்று வட்டாரத்திலே வெறும் 20 நபர்கள் மட்டும்தான் தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்று எண்ணிக்கையில இருந்த அந்த எண்ணிக்கையை ஆயிரக்கணக்கான மடங்காக அனைத்து குடும்பங்களையும் வீடு வீடாக சென்று இந்த உறவை இணைக்க வேண்டும், பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த நமது உறவு சொந்தங்களை குடியேறிய இந்த பகுதியிலே நம்முடைய உறவுகளை ஒன்றிணைக்க வேண்டும். அந்த ஒன்றிணைப்பதன் மூலமாக நமது சொந்தங்களை பெருக்கிக் கொள்வதன் மூலமாக நமது வாழ்வாதாரமும் நமது ஒற்றுமையும் நம்முடைய கலாச்சாரம் பண்பாடுகளை சென்னையிலே நம்மை ஒற்றுமையாக வாழ்கிறோம் என்ற சிந்தனையை மாற்று சமுதாயத்திற்கு உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே வாரந்தோறும் 10க்கும் மேற்பட்ட நமது உறவு சொந்தங்களை அழைத்துக் கொண்டு வீடு வீடாக, இங்கே எனக்கு தெரியாத முகங்கள் ஒரு சில பேர் தான் இருப்பீங்க. இன்னும் சொல்ல போனால் எனது காலடி மண்ணு படாத வீடுகள் புதிதாக கட்டப்பட்ட வீடுகளாகத்தான் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே போரூர் வட்டார தேவர் பேரவையுடைய தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டனா சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பர்மா காலனியிலிருந்து இந்த பக்கம் பூந்தமல்லி வரைக்கும் பழைய உறவு சொந்தங்களுக்கு நன்றாக தெரியும். நான் மட்டுமல்ல, எனது குடும்பமும் இணைந்து இந்த உறவை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் சிறப்பாக பாடுபட்டோம். என்னோடு பல உறவு சொந்தங்கள், குறிப்பாக அப்போ தோழர் இளமேகம், இன்னும் தோழர் சாமிமுத்து, அந்த பக்கம் ஒவ்வொரு பகுதியாக ஒரு வீட்டுக்கு போனா அங்க அவங்கள்ட்ட கேட்போம், ஒரு அட்ரஸ் கிடைக்கும். அவங்கள்ட்ட கேட்போம் நம்ம சொந்தம் இருக்கான்னு. அவங்க சொல்லுவாங்க எங்க சொந்தம் மாங்காட்டில் இருக்கு, அங்க ஒருத்தர் பாப்பா வாங்கன்னுவாங்க. அவங்கள கூட்டிகிட்டு வந்து அந்த அவர்களை சந்திச்சு இப்படி ஒவ்வொரு வீடாக ஒவ்வொருத்தராக இணைக்கப்பட்டதுதான், தொடுக்கப்பட்ட மாலை தான் போரூர் வட்டார தேவர் பேரவை. அப்படி தொடுத்த மாலைகளை கிட்டத்தட்ட 24 கிளைகளாக சென்னையை சுற்றி 24 கிளைகள், அதுல ஒரு கிளை தான் மாங்காடு. நம்முடைய போரூர் வட்டார தேவர் பேரவையில் 24 கிளைகளை உருவாக்கி அந்த கிளைகளுக்கு நிர்வாகிகளை கிட்டத்தட்ட 75க்கு மேற்பட்ட நிர்வாகிகளை போட்டு அந்த நிர்வாகிகள் மூலமாக இந்த அமைப்பை பெரிய அளவிலே சிறப்பாக நடத்துவதற்கு முயற்சி செய்து அதில் வெற்றியும் கண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட 3000-4000 பேர்களை இந்த உறவு சொந்தங்களை இந்த மண்டபம் வந்திருக்கிறதெல்லாம் போரூர் மாங்காடு கிளையினால் இந்த மண்டபம் கம்மியா இருக்கு நினைக்கிறேன். போரூர் வட்டார தேவர் பேரவையின் மூலமாக நடத்தியிருந்தோம்னா அது ஒரு பெரிய அளவில் இருந்திருக்கும். ஒரு கிளையை இவ்வளவு சிறப்பாக நடத்த முடியும் என்றால் 24 கிளைகளும் இணைந்திருந்தால் மிகப்பெரிய அளவுக்கு நம்முடைய மீண்டும் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்கி இருக்க முடியும். இருந்தாலும் அவர்களுடைய எண்ணம் நடத்த வேண்டும் என்ற விருப்பத்தின் அடிப்படையிலே மாங்காடு பகுதி என்ற முறையிலே நடத்தி இருக்கிறார்கள், நடத்தி காட்டியிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு போரூர் வட்டார தேவர் பேரவையின் தலைவர் என்ற முறையிலே எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தொடர்ச்சியாக நான் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய உறவு சொந்தங்கள் யார் யார் எப்படி இருந்தாலும் உறவுகளுக்குள்ளே பல்வேறு
சிந்தனை ஓட்டங்களும் செயல்பாடுகளும் இருக்கத்தான் செய்யும். நம்ம உறவுகளுக்குள்ள கேட்க வேண்டியதில்லை. எத்தனை சிந்தனை மாறுபாடுகள் இருந்தாலும் ஒற்றை சொல் தேவர் என்ற ஒற்றை சொல்லின் கீழ் நாம் அனைவரும் ஒன்றுபடுவோம். அந்த உறுதிப்பாட்டுக்கு நாம் எல்லாம் வந்தாக வேண்டும். அது காலத்தின் கட்டாயம். தேவர் என்ற அந்த ஒற்றை சொல்லுக்கின் கீழ் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டிய காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இது மாற்று சமுதாயத்தின் மத்தியிலே நம்மை உயர்த்துவதற்கும் நம்முடைய ஒற்றுமையை பலப்படுத்துவதற்கும் அது சிறப்பான ஒன்றாக இருக்கும். அந்த அடிப்படையிலே இங்கே கூடியிருக்கின்ற அந்த ஒற்றை சொல்லுக்காக கூடியிருக்கக்கூடிய அனைத்து எனது உறவு சொந்தங்களுக்கும் மீண்டும் எனது மனதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பழைய விஷயங்களுக்கு நம்ம இன்னும் போகாம வந்திருந்த அனைத்து என்னுடைய உறவு சொந்தங்களுக்கும் எனது மனம் திறந்த வாழ்த்துக்களையும் சிறந்தார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு முதலிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக தாம்பரம் பகுதியில் வருகின்ற முன்னாள் தேவர்புரை தமிழ்நாடு தேவர்புடைய மாவட்ட கழக அமைப்பு செயலாளர் எங்கள் பாசத்துக்கு போற்றத்துக்குரிய அருமையான லிங்கம் அவர்களை வாழ்த்துறையாக அழைக்கின்றேன். மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஊரூர்வட்ட தேவரவர்களுடைய தலைவர் அந்த சகோதரர் நாகத்தேவர் உள்ளிட்ட மற்ற மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களையும் சொல்லுவதால் பசியோடு இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் அத்தனை பேரும் நேரங்கள் அதிகமாகி விடுவதனாலும் அவர்களை பேர்களை சொல்ல நேரம் போதவில்லை என்ற காரணத்தினால் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை உறவு பெருமக்களையும் என் உடம்பெருவா சகோதரர் நாங்கள்லாம் தொடர்ந்து சமுதாயத்துக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். அதில் அன்பு சகோதரர் செல்வம் ஒருவர் ஆண்டுதோறும் அந்த தெய்வீக திருமணாரை தரிசிப்பதற்காக பசுமனுக்கு முன்னால் செல்வோம். இப்பொழுதெல்லாம் நந்தனத்திற்கு உறவுகளை அழைத்து வந்து இந்த முறையும் அந்த மலையிலே கொட்டு மலையிலும் அன்பு சகோதரோடு இணைந்து இங்கே அழைத்து வந்து வருகிற பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் எம் ஏ செல்வம் அவர்களுக்கும் இன்னைக்கு இளைஞரணி போஸ்டால அவர் இளைஞரணியாக செயல்பட மாட்டார். ரொம்ப திருத்தம் ரொம்ப ஸ்பீடர். அவர்களுடைய மேரேஜ் கல்யாணத்துக்கு முன்னாலேயே இறங்கி வேலை செஞ்சவர் சமுதாயத்துக்காக. கல்யாணத்துலாம் பொங்கல் ஐயா தலைமையில் நடந்தது. அவர்களுடைய குழந்தையுடைய பிறந்த நாளை மிக சிறப்பாக நடவடிக்கையிலே அவர் மிக சிறப்பாக நடத்தினார். அவர் மட்டுமல்லாமல் இந்த சமுதாயத்தினுடைய மாங்காடுடைய அமைப்பினுடைய சமுதாயத்தினுடைய தூண்களாக இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் அத்தனை பேர்களுக்கும் என மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தினை தெய்வீக திருமகன் தேசிய தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுடைய நல்லாசை பெற்று அனைவரும் சீரும் சிறப்பும் செல்வமும் பேரும் புகழும் பெற்று பல்லாண்டு வாழ்ந்திட அந்த இறைவனை அந்த தெய்வீக திருமணாரை வேண்டி ஒரு சில கருத்துக்களை வரலாறுகளை நிறைய சொன்ன நேரம் இருக்கு, நேரம் போதாது. ஒரு சில விஷயங்களை உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நீங்கள் யார் என்பதை சொல்ல வேண்டும். இதை மட்டும் சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஒன்றும் இல்லை. இப்ப இருக்கிற இந்த விழா குடும்ப விழா நடத்த அண்ணன் வந்து இந்த அமைப்பு எப்படி உருவானது ரொம்ப தெளிவாக சொன்னார். அவர் கஷ்டப்பட்டவர். இந்த நாங்கள் எல்லாம் தமிழ்நாடு தேவர்கள் ஃபுல்லாக சேர்ந்து தொடர்ந்து பணியாற்றி கொண்டு இருக்கின்ற பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அமைப்பை மிக வலுவாக சொன்னது போல 24 கிளைகளை உருவாக்கக்கூடிய பெருமை அந்த ஆற்றலும் அந்த பெருமையும் அவரை இந்த குழந்தைக்கு கேட்டால் சாதாரணமாக என்ன தெரியும், நான் தேவர்கள் பெரும்பான்மையான குழந்தைகளுக்கு தெரியவில்லை என்பதை மன வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குடும்ப விழா நடத்தினால் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு நம்ம தேவர் அப்படின்னு தெரியும். அப்ப நம்ம தேவர்னா யாருங்கிறத அந்த குழந்தைக்கு சொல்லணும். முதலாக இந்த கோபால் பல்குடியில் விளம்பரம் சொல்லும்போது சொல்லுவோம், இந்த இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேசியா அண்ணன் அவர்களுக்கு மாங்காடு தேவர் பெண் சார்பாக சால்வை அணிந்து மொமெண்டம் வழங்கப்படுகிறது. இந்தியா மட்டுமல்ல, இந்தியா, இலங்கை, மலேசியா, இந்தோனேசியா, சிங்கப்பூர் அத்தனை நாடுகளிலும் தன்னுடைய ஆட்சியை நடத்தி வெற்றி கண்டு
பல்லாயிரக்கணக்கான கோவில்களை இதுவரைக்கும் யாருமே கட்ட முடியாத, இன்றைக்கு காலத்தில் கூட கட்ட முடியாத பல்லாயிரக்கணக்கான கோவிலை கட்டிய ராஜராஜ சோழனுடைய வரலாற்றுக்கு சொந்தமானவர்கள் தான் நீங்கள் என்பதை உணர வேண்டும். இந்த குழந்தைகள் சொல்லிக் கொடுக்கணும் யார் அப்படின்னு சொல்லணும். இன்றைக்கும் நீதிமன்றத்தில் இருந்து இங்க வழக்கறிஞர் வந்திருப்பார்கள். நீதிமன்றத்திலே, உயர் நீதிமன்றத்திலே மனுநீதி சோழனாக சிலை வைத்திருக்கிறார்கள் அல்லவா, அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர் என்பதை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும். ஏதோ சொல்றேன்னா, நிறைய வேளைகளிலே பேசுகின்ற பொழுது சொல்கிறார்கள், கையை கீறினா எல்லாருக்கும் ரத்தம் தான் வரும், எல்லாருக்கும் சிறப்பு ரத்தம் தான் வரும். ஆனா இந்த ரத்தம் எந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர் என்பதை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ராஜராஜ சோழனுடைய வரலாற்றை சொல்ல வேண்டும். ஆனால் நிறைய சொல்லிட்டு போனோம், அதுக்கான பெரிய மேடை அண்ணன் நாகதேவர் போடுவாங்க, அந்த நேரத்தில் சொல்லுவோம். கம்பராமாயணம் எல்லாரும் படிச்சிருப்பீங்க. ராமாயணம் போட்டான், தவறா போடுறான், தவறான வரலாற்றை நாடகத்தில் போடுறான். இல்லை, கூட சீரியல் பார்ப்பாங்க, வருதா அந்த வரலாறு வருதான்னு பார்த்துட்டு இருக்கேன். ராமர் சீதையை மீட்டு எடுக்க போகின்ற பொழுது அங்கே பாலம் அமைக்க வேண்டும். பானவரத்தை கொண்டு ஆஞ்சநேயரை கொண்டு பாலம் அமைக்கன்னு சொல்றாங்க. அந்த ஆஞ்சநேயருக்கான ஏற்பாடு செய்கிறார். ராமநாதபுரத்து கோயிலே தளபதியாக ஒருத்தர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவரையும் அழைத்து அந்த பாலத்தை அமைத்து அந்த சீதையை மீட்டு எடுத்து வருகின்ற பொழுது அவரை அந்த தளபதியை அழைத்து அவரை பாராட்டுகிறார். அவரை பாராட்டும் பொழுது, இன்றில் இருந்து நீங்க தளபதி அல்ல, சேதுபதி என அழைக்கப்பட்ட மாமன்னர் தான் ராமநாதபுரத்தை ஆண்ட சேதுபதி மன்னர். சும்மா போகல, ஒரு தங்க வாழை பரிசா கொடுத்தாரு. தங்க வாழை பரிசா கொடுத்தாரு. அந்த வாழை இன்னைக்கு வைக்கிறது. அந்த வாழை தான் புதுக்கோட்டை மகாராணியை மணமுடிக்கும் பொழுது அந்த வாளை பரிசாக புதுக்கோட்டை மகாராஜை கொடுத்து விட்டு அந்த ராணியை திருமணம் செய்து கொண்டார். அந்த வாளை புதுக்கோட்டையில் இருந்து அரசாங்கம் மத்தியில் ஆண்டு கொண்ட அரசாங்கம் எடுத்துக்கொண்டு போய் பாதுகாப்பு பெட்டகத்தில் இன்றைக்கு வைத்திருக்கிறது. வரலாறு தெரிய வேண்டும், நெட்டை தட்டி இந்த வரலாறு தெரியும். அப்படிப்பட்ட ராமாயணத்திலே வரலாற்றுக்கு சொந்தமானவர் என்பதை உங்கள் குழந்தைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டும். அது கூட அந்த புரோக்கபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். புளித்த, அதாவது நெல்லை சீமை என்றாலே கட்டபொம்மன் ஞாபகம் சொல்லுவாங்க. எனக்கு இன்னொன்னு அந்த பார்க்கும் பொழுது அப்படியே கொதிக்கும், அப்படியே ரத்தம் கொதிக்கும். முதல் சுதந்திர போராட்ட வீரர் யார் என்று கேட்டால் மாமன்னன் பூலித்தேவன். நிறைய பேருக்கு தெரிகிறது. சில நேரங்களில் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்று சொல்கிறார்கள். 1755 சென்னையில் இருந்து புறப்பட்ட அந்த ஆங்கில படை மேலூரை திருச்சியை தாண்டி போடும் பொழுது மேலூரிலே 5000 பேர் படைகளை நம் இன சமுதாயத்தை கொன்று குவித்து தொடர்ந்து திருநெல்வேலியை நோக்கி பாஞ்சாலங்குறிச்சி வரைக்கும் செல்கிறது. அத்தனை பேரை அடக்கி கப்பம் வாங்கி விட்டார்கள். அப்படி பாஞ்சாலங்குறிச்சியிலே போகின்ற பொழுது கட்டபொம்மனுடைய தாத்தா பொல்லா பாண்டியன், வரலாறு தெளிவா புரிஞ்சுக்கொள்ள, நிறைய வரலாறு சொல்லணும், குறிப்பா தான் சொல்றேன். வரலாறு கட்டபொம்மனுடைய தாத்தா பொல்லா பாண்டியனை அங்கே கைது செய்கிறார்கள். கப்பம் கட்ட சொல்றாங்க. என்னால கப்பம் கட்ட முடியல அப்படி சொல்லுது. 5 பேரை சிறைப்பிடிச்சிட்டு போறாங்க. அது 1755 காலங்களிலே. ஆனால் கட்டபொம்மனுடைய காலம் 1800. அப்ப ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் முதல் சுதந்திர போராட்ட வீரர் யார் என்றால் மாமன்னன் புலித்தேவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த இடத்துல புலித்தேவன் வந்து கோட்டை கட்டினார்? ஏன் கோட்டை கட்டினார்? புலித்தேவன் கட்டினார். நெற்கட்டம் ஜவால் பத்தி வரலாறு சொன்னா நிறைய ஒரு நெல்லை கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு. அதனால நெற்கட்டம் ஜவால் அப்படின்னு பேர் வந்தது. வேட்டைக்கு போயிட்டே இருக்காங்க. இந்த நேரம் ஒரு 2 நிமிஷம் சொல்லுங்க. இந்த வரலாறு மட்டும் சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் இப்படி வேலுநாச்சியார் வந்திருக்காங்க இல்லையா? அவங்க வேலுநாச்சியார் யாரும் நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா? இன்னைக்கு வேலுநாச்சியார் எல்லாரும் தூக்கி பிடிக்கிறாங்க இல்லையா? எல்லாரும் வரலாற்றிலே ஜான்சி ராணின்னு சொல்றாங்க. இல்ல, 1772 ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு வெற்றி கண்ட பேரரசி தான் வேலுநாச்சியார் அவர்கள். இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீராங்கனை என்பது வேலுநாச்சியார் வரலாற்றை நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டும். மாத்தி வரலாற்றை சொல்றாங்க. அந்த வீர பேரரசி வேலுநாச்சியாருடைய படையிலே தளபதியாக இருந்து அந்த போரிலே வெற்றி கண்டு ஒத்துழைப்பு கொடுத்த மாமன்னர் மருது சகோதரர் மீண்டும் 1800க்கு மேல் ஆட்சி நடத்தி தூக்கிலிடப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள். நம்ம சமுதாயத்தில் நிறைய இழந்திருக்கோம். நம்ம சமுதாயத்தில் அத்தனை இழந்திருக்கோம். நம்ம வரலாற்றை சொன்னா நம்ம வரலாற்றை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம்.
இப்படிப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் தான் நீங்கள். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம தமிழ் சங்கம் வளர்த்தேன் அப்படி நிறைய பேர் சொல்றாங்க. தமிழ் சங்கத்தை வளர்த்தவர் பாண்டிய மன்னன் என்பது வரலாறு இன்றைக்கும் சொல்லப்படுகிறது. அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள். அதெல்லாம் ஒவ்வொரு வரலாறு சொன்னா நிறைய நேரம், அதுக்கான நேரம் இல்லை. அதனாலதான் சுருக்கமா சொல்லிட்டு போறேன். இது உங்க குழந்தைகளுக்கு தெரியும். இந்த ரத்தம் யாருடைய ரத்தம்? இத்தனை பேர் சொல்லி வந்த இல்லையா, அத்தனை பேருடைய ரத்தத்துக்கு சொந்தக்காரர்கள் தான் இங்கே வேலையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேர். அதை விட என்ன சொல்ல போனா நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேற்று கூட ஒரு இதுல சொல்லும் பொழுது சொன்னாங்க, அதாவது பேர் சொன்னார், அதாவது பட்டிமன்றத்தில் பேசிக்கின்ற பொழுது நம்ம விருதுநகரை சார்ந்த அவர் பேர் சரியா தெரியல, பட்டிமன்ற நடுவர் சொன்னார், அந்த பாண்டிய மன்னன் அதாவது முதல்ல விவேகானந்தருக்கு சிகாகோவில் யாருக்கு அழைப்பு கிடைத்தது? சேதுபதி மன்னருக்கு தான் அழைப்பு கிடைத்தது. அந்த அழைப்பை மாற்றி விவேகானந்தருக்கு சிகாகோ அமெரிக்காவிலே மாநாட்டிலே கலந்து கொள்வதற்கு அந்த வாய்ப்பை கொடுத்தவர் சேதுபதி மன்னர். அந்த மன்னருக்கு சொந்தமானவர்கள் தான் நீங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை விட தேவரை பத்தி நிறைய வரலாறு நீங்க தரத்தில் படிச்சிருக்கீங்க. அதெல்லாம் உங்களுக்கு நிறைய தெரியும், நிறைய பின்னால் வரலாம் சொல்லுவாங்க. ஆனா தேவர் என்பது யாருன்னா, நம்ம சகோதரர் சொன்னது போல மனிதனாக பிறந்து, இந்துவாக பிறந்து, ஒரு இஸ்லாமிய தாயின் மடியில் பால் குடித்து, ஒரு கிறிஸ்துவ பள்ளிகளை படித்து, மனிதனாக பிறந்து, மாணிக்கமாக வளர்ந்து, இன்று பசுமொன்னிலே உலகிலேயே முதலில் கோவில் கட்டப்பட்டு தங்க கவசம் அணிந்து 6 கால பூஜையும் நடைபெறுகிறது என்றால் உலகத்திலே தேவருக்கு மட்டும்தான் நடைபெறுகிறது. அவ்வளோ பேர் மாலை போட நினைச்சா சிலையை வச்சு தொடர்ந்து நடக்கல. ஐயா அவர்கள் நந்தனத்தில் தொடர்ந்து சிலை நடக்குது. அது அவருடைய சக்தி. எத்தனை கோயில் எத்தனை பேர் கட்டினாங்க, யாருக்கு தங்க கவசம் வைக்க முடியல, அவருக்கு மட்டும்தான் போட முடிஞ்சது. அது தேவருடைய சக்தி. நான் 7 முறை ஜெயில் போனேன். 2 முறை என் கூட வந்தாங்க. 7 முறை ஜெயில் போனேன். சமுதாயத்துக்கா வேற எதுக்கா இந்த தவறு செய்ய மாட்டேன். அது போல இதெல்லாம் நான் போராடி ஒரு காலம் முடிஞ்சிச்சு. வரலாற்றை சொல்லி வளர்க்கணும். குழந்தையினுடைய படிப்பு ஐயா இங்க வந்து அகாடமி ஏதோ வச்சிருக்கீங்க இல்லையா? நம்ம சமுதாயத்தில் இது போல அகாடமி வச்சிருக்கிறது மிக அபூர்வம். ஒரு சிலர் தான் வச்சிருக்காங்க. அதனால இந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை இனிமேல் பார்க்க வேண்டும். படிப்பிலே வளர வேண்டும், படிப்பிலே உயர வேண்டும். நம் குழந்தைகள் டிகிரி முடிச்சிட்டாங்களா, பிஇ முடிச்சிட்டாங்களா, அரசாங்க வேலையிலே சேர வேண்டும் என்பதை தெளிவாக உங்க குழந்தைகளுக்கு இப்பொழுதே பாலூட்டுவதை ஊட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். அது அருமையா அவர்கள் சொல்லுவாங்க. இன்னைக்கு நாங்கெல்லாம் இருக்கிறோம்னா ஒரு அதிகாரி போய் பார்த்தா நம்மால ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருந்தால்தான், அதிகாரிகள் இருந்தால்தான் அவங்க மூலியமாக இந்த சமுதாயத்துக்கு நிறைய செய்ய முடியும். மாற்று சமுதாயத்தை சார்ந்த நிறைய பேர் அரசு வேலையை பணியாற்றி அதிக பேர் போயிட்டு இருக்காங்க. நம்ம பிள்ளைகளும் அரசு வேலையில் பணியில் சேர வேண்டும். அதற்கான வேலைகளை இப்பொழுதே அந்த குழந்தைகளிடையே நீங்கள் அதாவது எடுத்துக்காட்ட சொல்ல போனா அந்த சகோதரர் சுப்பிரமணியன் வந்திருக்கிறார். சும்மா அவர் ராமநாதபுரம் மாவட்ட திருவாடனை சார்ந்தார். இங்க வந்து சாதாரண ஒரு டீ கடை தான் வச்சிருந்தார். அதுக்கப்புறம் தொழிலா அவரே கவனம் பண்ணி இன்னைக்கு ஒரு பொசிஷன்ல இருக்காரு. தன்னுடைய குழந்தையை தாம்பரத்திலே சங்கரம்சாலையா அந்த ஒரு பிராமின் படிக்கக்கூடிய பள்ளிகளே சேர்த்து விட்டார். அது சேர்த்து அந்த குழந்தை படித்து 10ஆம் வகுப்பிலே அந்த பள்ளியிலேயே அவ்வளவு பிராமண குழந்தைகள் இருக்கும்போது, அத்தனை சமுதாயம் இருக்கும் பொழுது முதலிடத்தை பிடித்தது அவருடைய குழந்தை. இன்றைக்கு அந்த குழந்தை எந்த அகாடமி படிச்செல்லாம் கோச்சிங் போனாலும் தெரியாது. ஆனால் நீட் தேர்விலே முதல் மதிப்பெண் பெற்று மெரிட்டிலே இன்னைக்கு மெடிக்கல் சீட் வாங்கியிருக்கு. அது எவ்வளவு பெரிய விஷயம். அவருக்கு அவர் பிறந்த சமுதாயத்துக்கு பெருமை அல்லவா? தன்னுடைய ஒவ்வொரு குழந்தைகளும் இதை போல வளர வேண்டும், வாய்ப்பினை பெற வேண்டும் என்று சொல்லி இன்னும் ஒன்றை முக்கியமான உங்களை கவனமாக சொல்கிறேன். ஆண்கள் எல்லாம் வியாபார ரீதியாக வேலை ரீதியாக சென்று விடுவார்கள். ஆனால் பெண் குழந்தைகளை மிக கவனமாக வளர்க்க வேண்டிய பொறுப்பு அத்தனையும் தாய்மார்களுக்கு தான் தெரியும். 14 வயசுக்கு மேல வந்துச்சா அந்த குழந்தைகளுடைய மாற்றத்தை, கவனத்தை கண்காணிப்பாக பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையை சந்திச்சு நான் பேசிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால சொன்னேன், கூட வழக்கறிஞர் வந்திருக்காரு, அந்த தம்பி தினேஷ் அவர்கள் வந்திருக்காரு. அவர் நான் கூட ஒரு விஷயத்துல ரொம்ப போராடி பார்த்தா நடக்கல. ஆனால் பெண் குழந்தைகளை, பருவமடைந்த குழந்தைகளை, பருவ மாற்றத்தை புரிந்து கொண்டு அந்த குழந்தைகளை மிக பாதுகாப்பாக வளர்க்க வேண்டியது தாய்மார்களுடைய கடமை என்பதை சொல்லி
நான் நிறைய சொல்லணும், ஆனால் அதுக்கான நேரங்கள் போதவில்லை என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்தவங்க அத்தனை பேர்களுக்கும் எனது சிறந்தார்ந்த வணக்கத்தை உங்கள் காலங்களுக்கு வழங்கிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. மாணவர்களுக்கு இந்த பகுதியிலே அமைந்திருக்கின்ற தேவராஜ நாயுடு அவர்கள் தேவர் மீது பற்று கொண்டவர். அவர் பேச்சை கேட்டு பன்மதிப்படைந்தவர். யாருமேன் தேவராஜ் அவர்களுக்கு எங்கள் சமுதாய தலைவருக்கு மாலை எடுத்து நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அருமையான இயக்கம் அவர்களே, மன்னித்துக் கொள்ளுங்கள். உங்களை எல்லாம் உண்ணாவிரதத்தில் பேசிவிட்டு வேடிக்கை பார்த்தால் உண்ணாமல் கேட்டுக் கொண்டிருப்பார்கள். இது உண்ணும் நேரம் வந்துவிட்டது. இருந்தாலும் முதல் நாள் காத்துக் கொண்டிருக்க தென்னாட்டு குளத்தினுடைய தளபதியார் ரத்தன சுருக்கமாக தேவர் சமுதாயத்தை பற்றி நம் மாநாட்டு தேவர் பற்றி பேசுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அருமையன் நேதாஜி அவர்களை வழக்குரையில் அழைக்கின்றேன். நம்முடைய சிஸ்டர் ஐயா பசுமன் முத்துராமலி தேவரனை அவரை வணங்கி ரத்தன சுருக்கமாக 2 நிமிடத்தில் பேச முடிகிறேன். ஏனென்றால் மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஆண்டோர்கள் சான்றோர்கள் சமுதாய காவலர் வகை தந்திருக்கின்ற நமது குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு தெரியாத விஷயத்தை ஒன்றும் சொல்ல போவதில்லை. ஆனால் 2 விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக் கொள்கிறேன். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கினால் அனைவருக்கும் தாழ்வு. இதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். நாம் தேவராக இருப்போம், தேவரோடு இருப்போம். நமக்குள் இருக்கின்ற ஒரு சில பிரச்சனைகளை எல்லாம் நாம் கலைந்து நாம் எல்லாம் ஒரு இனத்தை சேர்ந்தவர்கள் என்ற இன உணர்வோடு வாழ வேண்டும். எத்தனையோ இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள் நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அனுபவிக்கிறார்கள். அதே போல் நானும் பல துன்பங்களையும் துயரங்களையும் மிரட்டல்களையும் அனுபவித்திருக்கின்றேன். அவருக்கு சொல்வது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். எங்களிடத்தில் நீங்கள் அன்பை நிர்ணயித்தால் அன்பை அறுவடை செய்யலாம். பம்பை நீங்கள் விதைத்தால் பம்பை பம்பை விதைத்தால் நீங்கள் பம்பை அறுவடை செய்வீர்கள் என்று சொல்லியிருந்தேன். இன்று வரையில் நான் சொன்ன வார்த்தை தான் என்னை இந்த தொழிலில் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐயா அவர்களின் ஆத்மாவும் நான் வணங்குகின்ற பசும்பொன் முத்துராமலி தேவரையா அவர்களின் வாழ்த்தும் நம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என் மேல் காட்டுகின்ற அன்பும் அக்கறையும் தான் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அதை போல் நீங்களும் ஒவ்வொருவரும் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் வாழ வேண்டும். நம்முடைய சமுதாயத்தில் அரசு பணியில் நிறைய பேர் இருந்தார்கள், இப்போது இல்லை. அதை நாம் மேற்கொண்டு வர வேண்டும். காவல்துறையாகட்டும், நீதித்துறையாகட்டும், வழக்கறிஞர் நிறைய துறைகளில் எல்லாம் நாம் வர வேண்டும். அதற்கு உண்டான பணிகளை நாம் மேற்கொண்டு செவ்வனே செய்வதற்கு அனைத்து முயற்சிகளும் நம்முடைய சமுதாய தலைவர்களாலும் சமுதாய பற்றாளர்களாலும் எல்லாம் செய்வார்கள். நேரமின்மை காரணமாக இந்த அற்புதமான நிகழ்வை ஏற்பாடு செய்த என் அன்புக்குரிய சொந்தங்கள், உறவர்கள், ஆண்டவர்கள், சான்றவர்கள், மாமன், மச்சான்கள், அத்தைமார்கள், சித்திமார்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனதார நன்றியை தெரிவித்துக் கொண்டு கரம் கூப்பி சிரம் தாக்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அடுத்தபடியாக நம் சமுதாயம் காவலர் கிங் மேக்கர் ஐஏஎஸ் அகாடமி நிறுவனரும் நம் அருமை பங்காளி பூமிநாதன் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கின்றேன். மாங்காடு தேவர் நலச்சங்கம் நடத்தும் 1ஆம் ஆண்டு குடும்ப விழா. இந்த குடும்ப விழாவினை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய போரூர் வட்டார தேவர் பேரவை மற்றும் தேவர் மக்கள் கழகம் அவர்களுக்கு போரூர் வட்டார ஆலோசகர் அவர்களுக்கு, மாங்காடு ஆலோசகர் அவர்களுக்கு, பூமிநாதன் அவர்களுக்கு சால்வை அளித்து நம்முடன் வழங்குகின்றோம். முதல்ல இந்த தேவர் பேரவை மாங்காட்டுல இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வரலாறை பத்தி நம்மளுடைய போரூர் வட்டார தேவர்களுடைய தலைவர் ஐயா நாகதேவர் அவர்கள் ரொம்ப அற்புதமா சொன்னாங்க. முதல்ல நல்ல பலத்த கரகோஷத்தோடு நம்ம இன்னைக்கு உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா அது ஒரு ரீசன், அந்த விதையை போட. சோ முதல்ல அவருக்கு இன்னும் கைதட்டல் பத்தாது, முதல்ல நல்ல கைதட்டல். ரெண்டாவது ஒரு வரலாறு, முதல்ல இந்த தேவர் பேரவைக்கான வரலாறு.
இரண்டாவது வந்தவர் வந்து நம்மளுடைய இனத்தினுடைய வரலாறு ரொம்ப அழகா சொன்னாங்க ஐயா லிங்கமையா அவர்கள். அவர்களுக்கு ஒரு பலத்த ஒரு கரகம். அதே போல இனத்திற்காக ஜாதிக்காக அதாவது சொந்த விஷயத்துக்காக அல்ல, சிறை சென்று நீங்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக என்றும் என்றும் உழைக்க காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் செல்வம் அவர்களுக்கு ஒரு பலத்த ஒரு கரம். இந்த தேவர் நலச்சங்கத்தினுடைய ஒவ்வொரு தலைவர்கள், துணைத் தலைவர்கள், ஆலோசகர்கள் மற்றும் உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருக்குமே நீங்க வந்து ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய கைதட்டல் மூலமா நன்றி சொல்லணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்றது நிச்சயமா பயங்கரமா நன்றி சொல்லணும். நீங்க நல்ல கைதட்டுங்க. ஏன்னா உங்க கைதட்டல் மட்டும்தான் அடுத்த ஒரு மீட்டிங் நடத்துறதுக்கு வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். ஏன்னா இது போல ஒரு மீட்டிங் நடத்தணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னாவே எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு பஞ்சாயத்து, எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டங்கள் அப்படின்றது வந்து நடத்துனவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இதெல்லாம் தாண்டி இதை நடத்தணும் அப்படின்றதுக்காக தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கிட்டு இன்னைக்கு நடத்தி காமிச்சிருக்கக்கூடிய இந்த போரூர் வட்டார தேவர்களுடைய கிளையாக இருக்கக்கூடிய மாங்காடு தேவர் நலச்சங்கத்தினுடைய தலைவர் மருது சந்தில், முக்கியமா மருது சந்தில் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஆக்டிவ் லீடர். இந்த 24 கிளைகளையும் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கிளை தலைவர் வந்து மருது சந்தில் அவர்கள். எப்படி வந்து நம்மளுடைய நாகு ஐயா அவர்கள் வந்து தன்னுடைய குடும்பத்தோட உழைச்சாரோ இந்த மக்கள் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அவரும் பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து என்டையர் ஃபேமிலி வந்து இந்த நல்ல ஒரு காரியத்திற்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள். நம்மளுடைய அடுத்த மக்களுக்கு செய்யா மக்களுக்கு செய்யா மக்களுக்கு செய்யா போய்தா எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் நல்ல பலத்த கரகோஷம் பத்தாது, நல்ல கரகோஷம், நல்ல உற்சாகப்படுத்துங்க. எங்கள் அண்ணன் மக்களுக்கு செய்யா நண்பர் மக்களுக்கு செய்யா. புலிப்படையினுடைய தளபதி தலைவர் கருணாஸ் அவர்கள் வந்திருக்காங்க. சோ மீண்டும் ஒரு முறை வந்து பலத்த கரகோஷத்தோடு அவரை வரவேற்பார் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சமுதாயத்திற்காக குரல் கொடுக்க வேண்டும் என்றால் நிறைய விஷயங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட அவரு நான் நிறைய இப்ப லீடர்ஸ் சொல்லிட்டே வந்தேன். அதுல கருணாசும் பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. இப்ப நான் ஒவ்வொருத்தங்களா சொன்னேன் என்னென்னலாம் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்கன்னு. ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கலர் வந்து சமுதாய கலர் வந்துருச்சு அப்படின்னா அவருடைய ப்ரொஃபஷன் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல வந்து பாதிக்கப்படும். வேற சமுதாயத்துக்கு சில பேருக்கு வந்து ஏற்றம் வரும், ஆனா ஒரு சில சமுதாயத்துக்கு இரக்கம் வரும். அப்படி தன்னுடைய ப்ரொஃபஷன்ல எந்த இழுக்கு வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சமுதாயத்துக்காக போராடிய ஒரு நபர் தான் இன்றைய சிறப்பு விருந்தினர் அருமை நண்பர் கருணாஸ் அவர்கள். திரைத்துறையில வந்து உச்சத்துல இருக்கிறப்ப நான் சமுதாயத்துக்காக போராட போறேன்னு சொல்லிட்டு துணிச்சலா வந்த ஒரு மனிதர். ஆனா ஒரே ஒரு விஷயம் நான் இந்த நேரத்துல வந்து அவங்க எல்லாரும் நான் கேட்டுக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சமுதாயத்துக்காக யாரெல்லாம் குரல் கொடுக்கிறார்களோ, சமுதாயத்திற்காக யாரெல்லாம் துணிச்சலாக போராடுகிறார்களோ, சமுதாய முன்னேற்றத்திற்காக யாரெல்லாம் முன்வருகிறார்களோ அவர்களை நீங்கள் கொண்டாட தவறினீர்கள் என்றால் எதிர்கால சந்ததியினருக்கு வந்து எதிர்காலம் என்பதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகிவிடும். எனவே நம்முடைய சமுதாய ஒற்றுமை என்பது எல்லா நிலைகளிலும் தெரியப்படுத்த வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளுதல், ஒற்றுமையாக இருத்தல், உதவி செய்தல், இது போன்ற விஷயங்களை நாம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற குடும்ப விழாவை நம்ம நடத்துகின்றோம். இந்த குடும்ப விழா பர்பஸ் வந்து ஜஸ்ட் எல்லாரும் மீட் பண்ணிட்டு சாப்பிட்டு அப்படியே போறதுக்காக இல்ல. யார் யாரு என்னென்ன ப்ரொஃபஷன்ல எங்கெங்க என்னென்னலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸும் கம்பல்சரி வந்துருவாங்க எல்லா நல்லது கெட்டதுலையும். ஏன்னா க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா சென்னையை பொறுத்தளவுல
ஏதோ இடத்துல இருந்து வந்தா கூட நம்ம தான் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ். முதல்ல இப்ப என்னோட தந்தை வந்து இப்ப லேட்டஸ்டா வந்து தவறிட்டாங்க. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நண்பர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க, ஊர்ல இருந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இந்த போரூர் வட்டார தேவர் பிள்ளைகள் இருக்கக்கூடிய சார் சொன்ன மாதிரி, அண்ணா சொன்ன மாதிரி 24 கிளைகள்ல இருந்தும் ஒவ்வொரு பகுதிகள்ல இருந்தும் எல்லாருமே வந்திருந்தாங்க. அங்க ஆசிரியர் இருக்காங்க, இங்க பக்கத்துல பார்த்தேன் நானு. சார் வந்து ஸ்கூல்ல வந்து டீச்சரா இருக்காரு. என்ன ஒரு உணர்வுன்றீங்க, அந்த உணர்வு வந்து இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா வந்து நம்ம வந்து பெரிய லெவல்ல முன்னேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல அண்ணன் சொன்னது மாதிரி நம்ம சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் மூலமா வெற்றி பெற்று நல்ல பணிக்கு வரக்கூடிய ஆட்களுடைய எண்ணிக்கை நம்மளுடைய சமுதாயத்தில் ரொம்ப குறைவா இருக்கு. அதை இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ சென்னை கார்பரேஷன்ல டெப்டி கமிஷனரா இருக்கிறவரு சிவ கிருஷ்ணமூர்த்தி, நம்மளுடைய ராமநாதபுரம் மரவர் தெருவை சேர்ந்த ஒரு நபர், என்னுடைய மாணவர் என்பதை மிக பெருமையோடு நான் தெரிவிச்சுக்கிறேன். சிவ கிருஷ்ணமூர்த்தி ஐஏஎஸ். இரண்டாவது நம்மளுடைய மாண்புமிகு துணை முதல்வருடைய டெப்டி செக்ரட்டரி திரு பிரதாப் ஐஏஎஸ் அவர்கள் இருக்காரு. அவரும் இந்த சமுதாயத்திலிருந்து வெற்றி பெற்ற ஒரு சிறந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. அதே போல தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒருத்தர் இருக்காரு, இளம் பகவத் ஐஏஎஸ். அவர் இந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. அதாவது இப்பதான் ஒரு சில பேர் வந்து இந்த சமுதாயத்திலிருந்து உயர்ந்த எண்ணங்களோடு லட்சியத்தோடு இந்த தேர்வை எழுதி வெற்றி பெற்று இருக்காங்க. அதுக்கு ரெண்டு காரணம். ஒண்ணு, அடுத்த மூடாவா பேசினாங்க, அன்பை விதைத்தால் அன்பை தருவோம், வம்பை விளைத்தால் வம்பை தான் தருவோம் சொன்னாங்க. கை தட்டுங்க, இல்லைன்னு நான் சொல்லல. இப்போ நீங்க வாழ்க்கையில பெரிய உயரத்துக்கு நம்ம எல்லாம் போகணும் அப்படின்னா ஒருத்தர் வம்பை விதைச்சா கூட ஒதுங்கி நின்று நம்ம வந்து வேகமா விவேகமான்னு பார்த்தா விவேகத்தை யூஸ் பண்ணா மட்டும்தான் இனிமே இந்த சமுதாயம் வந்து முன்னேறும். அதனால கொஞ்சம் வேகத்தை நம்ம குறைப்போம், விவேகத்தை இன்க்ரீஸ் பண்ணுவோம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். பாருங்க. நன்றி அருமையண்ணன் நீலமேகம் அவர்களுக்கு ரெண்டு வார்த்தை அருமை நீலமேகம் அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கின்றேன். அன்பார்ந்த உறவு பெருமக்களே, போரூர் வட்டார தேவர் கதையுடைய கிளை மாங்காடு தேவர் நலசங்க நிர்வாகிகளே, இங்க சிறப்பு விருந்தினராக வருகின்றுள்ள அருமை சகோதரர் கருணாஸ், போரூர் வட்டார தலைவர் நாகேஷ் அவர்களை, மேடையில் விட்டிருக்கக்கூடிய சகோதரர்கள், எதிர்கொள்ளக்கூடிய நம் உறவு பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். அதான் சாப்பாட்டு நேரம் ஆயிடுச்சு, யாரு பேசினாலும் நீங்கள் கேட்காது, உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. நேரத்தின் அருமை கருதி நான் ஒன்றும் பேச போறதில்லை. நமது சமுதாயம் ஒற்றுமையாக இருப்பதற்குண்டான ஒற்றுமையாக எல்லா மாதிரி இருங்க. மாற்று சமுதாயத்தில் மதிக்கத்தக்க வகையில் தொழில் செய்யுங்க. நம்ம பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு முன்னேற்ற பாதையை கொண்டு வாங்க. நம்ம சமுதாயத்தினுடைய நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லுங்க. இன்னைக்கு போன காலத்தில் வந்து படித்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் உயர முடியும். நல்ல தொழில் செஞ்சு நல்ல ஒற்றுமையோட வாழ வேண்டும். வாய்ப்புக்கு வண்டிகளுடைய உறவுகளின் நன்றி, வணக்கம். தொழிலதிபர் நீலமேகம் அவர்களுக்கு மாங்காடு வட்டார தேவர்கள் சார்பாக சாலை அணிந்து கொண்டாடுகிறோம். அடுத்தபடியாக ஆக்சுவலா இப்போ என்னுடைய இந்த அகாடமி மூலமா 800க்கு மேற்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இன்னைக்கு வந்து இந்தியா முழுக்க வந்து செலக்ட் ஆகி இந்தியா முழுக்க எல்லா ஸ்டேட்லையும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்காங்க. அந்த 800க்கு மேற்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் உருவாக்குவதற்கு ஒரு அகாடமியை நான் இன்னைக்கு உருவாக்கியிருக்கேன். கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமின்னு சொல்லி இன்னைக்கு சென்னை, டெல்லி, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி எல்லா இடங்களும் இருக்கு. என்னை உருவாக்கியதற்கு வந்து இப்ப அண்ணன் சொன்னாங்க இல்லையா, கல்வி ஒண்ணுதான் வந்து கல்வியா இருக்க முடியும் சொல்லிட்டு அவர் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்ததுனால அலங்காநல்லூர்ல கல்லணையில நம்மளுடைய சமுதாய மாணவர்கள் எப்படி ஒரு சிறு வயதில் எட்டிருப்போமோ அப்படி இருந்த என்ன கல்வியுடைய முக்கியத்துவத்தை உணர வைப்பதற்காக சென்னைக்கு வரவழைச்சு இந்த விதையை விதைச்சதுனால இன்னைக்கு 800க்கு மேற்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் உருவாக்கி இருக்கேன்.
அதுக்கு காரணம் வந்து நான் கிடையாது, எனக்கு கல்வியை விதைச்ச என்னுடைய உடன் பிறந்த அண்ணன் நீலமேகம் அவர்கள். ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்க வந்து ரீச் பண்ணிக்கிட்டீங்கன்னா இட் இஸ் பெட்டர். அடுத்தபடியாக ஜாக்குவார் நாதன் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கின்றேன். இங்கு கூடியிருக்கக்கூடிய எனது சமூக உறவுகள் அனைவருக்கும் குடும்ப விழா சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது முப்பெரும் விழா என்றே சொல்லலாம். ராஜராஜ சோழ தேவரின் 1039வது சதய விழா, மருதுபாண்டிய மன்னர்களின் 223வது வீர வணக்க விழா, தேசிய தலைவர் தெய்வீக திருமகனார் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் 117வது ஜெயந்தி விழா மற்றும் 62வது குரு பூஜை விழா போல் இங்கு நடப்பதை பார்க்கையிலே மிகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறது. பல பேருக்கு நம் தலைவர் மட்டும் ஜாதிய தலைவர், யாரை கேட்டாலும் தேவர் மட்டுமே ஜாதிய தலைவர், மற்றவர்கள் எல்லாம் வந்து பொது தலைவர்கள், தேவர் மட்டும் ஜாதிய தலைவர். இந்த அடையாளத்தை நாம் முதலிலே அவர்களிடத்திலிருந்து புறந்தள்ள வேண்டும். நந்தனத்திலே தேவர் குரு பூஜை நடந்து கொண்டிருக்கும் பொழுது பலருக்கு ஏன் குரு பூஜை, எதற்காக குரு பூஜை என்ற விளக்கம் கூட தெரியாமல், அதையெல்லாம் இவருக்கு மட்டும் மொட்டை எடுத்து காது குத்தி பால் குடம் எடுத்து முளைப்பால் எடுத்து நடத்துகிறீர்கள். குரு பூஜை என்றால் என்னவென்றே பலருக்கு தெரிவதில்லை. அந்த பலருக்கு தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய எனது சொந்தங்கள், நம் வீட்டு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். நமது வரலாற்றை, ராஜராஜ சோழன் வரலாற்றை, புலித்தேவர் வரலாற்றை, வீரமங்கை வேலுநாச்சியார் வரலாற்றை, மருதுபாண்டியர்களின் வரலாற்றை கண்டிப்பாக நம் வீட்டு வளரும் சந்ததிகளுக்கு, குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் வரக்கூடிய காலங்களிலே வரலாறு நாம் சொல்ல மறுப்போமே ஆனால் கண்டிப்பாக நம்மை விட்டு வரலாறு அழிந்துவிடும், நம்மை அழித்து விடுவார்கள். நம் வரலாற்றை ஒன்றை கூட இல்லாமல் இருக்கக்கூடிய திராவிடர்கள் நம் வரலாற்றை அழித்து விடுவார்கள். அதனால் தயவு செய்த சகோதர சகோதரிகளை, சொந்த பந்தங்களே, குழந்தைகளுக்கு நமது வரலாற்றை பறைசாற்றுங்கள். தனது சொத்துக்களான 1832 ஏக்கர் 62 சென்ட் நிலத்தை நம் சமூக உறவுகளுக்கு தேவர் அவர்கள் எழுதி கொடுக்கவில்லை. கொடுத்தது அனைத்தும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக கொடுத்தார். ஆனால் இன்று நம்மளை வசைபாடுவதும் வம்பிழுப்பதும் பிசிஆர் சட்டம் போடுவதற்கு காரணமாக இருப்பதும் அந்த சமூகத்தினர் தான். அந்த சமூகத்தினர் ஒன்றை கூறினால் அவருக்கு அதுக்கு ஆதரவாக அரசு செயல்படுகிறது. அதை மட்டுமல்லாது அவர் சமுதாய தலைவர்களும் செயல்படுகிறார்கள். நம்ம சமூக குழந்தைகள் ஒன்றே ஒன்றுக்கு மட்டும் அடிமையாக இருக்கிறார்கள். குடி 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 குடி, அதோடு செத்து மழி என்று அரசாங்கம் அதிலே விளக்கமாக போட்டிருந்தாலும் அதையெல்லாம் யாரும் காதுகளிலே வாங்காமல் 1848 18 குடி 48 செத்து மடி என்று அதிலே விளக்கமாக இருக்கிறது. ஆனால் இன்று அவர்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு தொண்டர்கள் உரிய மரியாதை கொடுக்கிறார்கள். தலைவர் ஒரு வேலையை சொல்கிறார் என்றால் அதை செய்யக்கூடிய அளவுக்கு தொண்டர்கள் இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் சமூகம் வளர்கிறது. ஆனால் நம்ம சமூகத்தில் ஒரு தலைவர் ஒரு வேலையை சொன்னார் என்றால் செய்ய வரமாட்டாங்க. எதுக்கு வராங்கன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு பிரச்சனை, ஒரு சிக்கல் மாட்டிக்கிட்டேன், எனக்கு ஒரு வழக்கு இருக்கு, இதை முடிச்சு வைக்க வாருங்க. இதுக்கு மட்டும்தான் நம்ம சமூக தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள். நம்ம சமூகத்தில் உள்ள தலைவர்கள் மட்டும்தான் சொந்த காசை செலவு பண்ணி கட்சி அமைப்பு நடத்துறாங்க. ஆனா மற்ற சமூகத்தில் உள்ளவங்க போத்தீங்கன்னா வாரத்துக்கு 4 பஞ்சாயத்து பண்றாங்க. இதனால அவங்க கட்சி நடக்குது. நம் சமூகத்தில் உள்ள தலைவர்கள் இன்னைக்கு பல பேரை பார்த்தீங்க அப்படின்னா அனைவரும் செலவு செய்வது சொந்த பணம். அதனால் என் சமூக சொந்தங்களே, இந்த விழாவிலே கொஞ்சம் களை இழந்து மாப்பிள்ளை காணாமல் போனது போல் இருந்தது. மாப்பிள்ளை திடீரென எனது அண்ணன் வீர அமரன் அண்ணன் கருணாசி அவர்கள் உள்ளே வந்துவிட்டார். இப்பொழுது விழா களை கட்டி இருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய பசி அறிந்து நான் இதோடு முடித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக இது போன்ற விழாக்கள் இன்னும் அதிகரிக்க வேண்டும், குறையக்கூடாது, அதிகரிக்க வேண்டும். ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன், ஒன்றாய் நீ நின்றால் உன் சமூகம் வாழும் நன்றாய். அதனால் தயவு செய்து தோழர்களே, இந்த அமைப்பை இரண்டாக பிரித்து நாடாக உருவாக்க வேண்டும் என்று யாரும் எண்ணாதீர்கள். ஒரே அமைப்பு, ஒன்றே குலம், தேவர் மட்டுமே தெய்வம்.
பறைசாற்றுகிறேன். இன்று அண்ணன் நடத்துகிறார், இவருக்கு மட்டுமே இவ்வளவு மரியாதை, அடுத்த முறை நான் நடத்துகிறேன் என்று கண் சங்கத்தை பிரித்து விடாதீர்கள். தயவு செய்து இதைவிட பன்மடங்கு கூட்டத்தை அடுத்த ஆண்டு நான் உங்களில் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்னை விழாவுக்கு அழைத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். என் அண்ணன் கருணாஸ் அவர்களின் வீர உரையை கேட்க உங்களில் நானும் ஒருவனாய் அவரோடு காத்திருக்கிறேன். நன்றி. நாம் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற போர்த்தத்திற்குரிய முக்குளத்து மாமணி பாசத்துக்குரிய இந்த சமுதாயத்துக்காக வேண்டி சட்டசபையிலே குரல் கொடுத்து ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு மதுரை விமான நிலையத்திலே பெயர் வைக்க வேண்டும் என்று முதலாக குரல் கொடுத்த ஒப்பற்ற தலைவன் நம் கருணாசி தேவர் அவர்கள் இந்த சமுதாயத்துடைய விரிவில் வைத்து பேசுவார், நம் இயக்கத்தை வாழ்த்து பேசுவார். அவர் தொட்டதெல்லாம் துணங்கும். முதலாக போரூர் வட்டார தேவர் பேரவை அழைத்து வந்து முதலாக பேச அழைத்தோம். அடுத்த முறை சட்டமன்ற உறுப்பினர், இப்பொழுது ஆளுகின்ற அரசோடு துணை இருக்கின்றார். உங்களும் சார்பாகவும் மாங்காடு தேவர் பேரவை சார்பாகவும் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுக்கு மதுரை விமான நிலையத்தை தேவர் பெயரை சூட்ட வேண்டும் என்று உங்கள் மூலியமாக கோரிக்கை வைக்கின்றோம். அண்ணன் அவர்களுக்கு மாங்காடு தேவர் பேரவை சார்பாக சீல் வழங்குகின்றோம். திருமண நல்லா அப்படியே இங்க பாருங்க, எல்லாரும் இங்க பாருங்க. அண்ணா இங்க பாருங்க, அண்ணா இங்க பாருங்க. ஓகே. தேவநல சங்கத்தின் கௌரவ தலைவர் அண்ணன் செல்வம் பாண்டியார் அவர்களுக்கு எங்கள் அண்ணன் கருணாசனன் அவர்கள் இன்று மரியாதை செலுத்துவார். அடுத்ததாக மாங்காடு நல சங்க தலைவர் மருது செந்தில் அவர்களுக்கும் அண்ணன் மரியாதை செலுத்துவார். திரு இலங்கை சண்முகம் அவர்களுக்கு அண்ணன் அண்ணே கொஞ்சம் முன்னாடி சார், முன்னாடி வாங்க சார். அடுத்ததாக சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு அண்ணன் மரியாதை செலுத்துவார். ஏஎல் செந்தில் அவர்களை மேடை கணிக்கின்றேன். அண்ணா அப்படியே செந்தில்குமார் பசும்பன் செல்வம் அவர்களுக்கு பசும்பன் செல்வம் அவர்களுக்கு இளைஞர்கள் எழுச்சி நாயகன் மாங்காடு பகுதியில் இருக்கின்ற எங்கள் அன்பு தம்பி எங்கள் இளவல் மருது வெங்கடேஷ் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி சீரும் சிறப்புமாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த மருது இளைஞர்கள் எழுச்சி நாயகன் தேவர் இளைஞர்கள் சங்கம் தேவர் இளைஞர் சங்கத்தின் அன்பு தம்பிக்கு அண்ணன் அவர்கள் சாலை அடித்து மௌனம் வழங்குவார். அன்பு தம்பி கார்த்தி அவர்களுக்கு அண்ணன் அவர்கள் மெமோண்டோ அணுகி சால்வை அணிப்பார். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. பேர் விட்டு அண்ணன் அவர்கள் வந்து ஒரு ஆலோசனை கூட்டி செல்வதற்கானால் ஒரு வார்த்தைகள் உங்களிடத்துல முத்தான வார்த்தைகளை
ஒரு நிமிஷம் பஸ் பஸ் பின்னாடி பின்னாடி அப்படியே இங்கே பாருங்க அருமையண்ணன் தொழிலதிபர் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி எங்கள் பாசத்துக்குரிய அருமையண்ணன் ராமூர்த்தி தேவர் மேடை வைக்கிறோம். முகம்